ஒரு சிறிய கனவு இன்று பல கனவுகளின் கூடாரம். அன்று லட்சத்தில் அவளும் ஒருத்தி, இன்று லட்சத்தில் அவள் ஒருத்தி. ஒரு பெருநிறுவனத்தின் ஆளுமை ராணி. இன்று நமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திருமதி இளவரசி ஜெயகாந்த் அவர்கள். தமிழ்நாட்டின் உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த இவர் இன்று கேரளாவின் திருச்சூரில் ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக தன்னை நிலைநிறுத்தி சாதனை படைத்துள்ளார். சிறு வயதிலிருந்தே குடும்ப பாரம்பரியமான இனிப்புகள் மற்றும் ஸ்நாக்ஸ்கள் தயாரிப்பில் ஈடுபட்டவர் அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு தமது வாழ்க்கையை ஒரு தொழில் முனைவு பயணமாக மாற்றினார். 2010 தனது கனவை நனவாக்கும் நோக்கில் தனது முழு சேமிப்பையும் வங்கி கடனையும் சேர்த்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தொடங்கி சுமார் 50 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அளவிற்கு தன் தொழிலை வளர்த்தார். ஆனால் 2011 நகர்ந்த ஒரு கொள்ளை சம்பவம் அவரது தொழிலையும் வாழ்க்கையையும் பெரிதும் பாதித்தது. அந்த நேரத்தில் அவரது 2 மகன்களில் ஒருவருக்கு 12 வயதும் இன்னொருவருக்கு 2 வயதும் மட்டுமே இருந்தது. யாரேனும் இருந்திருந்தால் உடைந்திருப்பார்கள், ஒரு மூலையில் ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் இவரோ மனம் தளராமல் மீண்டும் எழுந்தார். சூப்பர் மார்க்கெட்டை மூட வேண்டிய நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் தனது பயணத்தை ஒரு தள்ளுவண்டி கடையிலிருந்து ஆரம்பித்தார். வெறும் 100 ரூபாயுடன் திருச்சூர் ரயில்வே நிலையம் அருகில் ஒரு சிறிய ஹாட் சிப்ஸ் கடை தொடங்கி தனது தொழில் முனைவு பயணத்தை மீண்டும் ஆரம்பித்தார். தனது வெற்றிக்கான அடித்தளத்தையும் மீண்டும் அமைத்தார். தாராளமாக எங்கும் கிடைக்கும் ஒரு பொருளை கூட இது அவருடைய பிராண்ட் என்று மக்கள் தேடி வாங்கும் அளவிற்கு மாற்றியவர் இவர். இன்று அந்த சிறிய கடை அஸ்வதி ஹாட் சிப்ஸ் என்ற வெற்றிகரமான பிராண்டாக வளர்ந்து பல கிளைகளாக விரிவடைந்துள்ளது. இந்த நிறுவனம் இன்று 140க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பை வழங்கி அதில் 90% பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் உணவு பாதையில் தொடங்கிய இந்த பிராண்ட் இன்று கனடா, கத்தார், நியூசிலாந்து, சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தனது தயாரிப்புகளை ஏற்றுமதியும் செய்து வருகிறது. சிப்ஸ், இனிப்புகள், கேக், ஊறுகாய் உள்ளிட்ட பல தயாரிப்புகளை வழங்கும் இந்த நிறுவனம் இன்று வளர்ந்து வரும் ஒரு இந்திய பிராண்டாக திகழ்கிறது. அவருடைய சாதனைகளுக்காக இன்டர்நேஷனல் பீஸ் கவுன்சில் UAE வழங்கிய பெஸ்ட் ஆண்டர்பிரனர் விருது உள்பட பல அங்கீகாரங்களை பெற்றுள்ளார். தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எந்த சவாலையும் வெற்றி கதையாக மாற்ற முடியும் என்பதை தனது வாழ்க்கையின் மூலம் நிரூபித்துள்ள அஸ்வதி ஹாட் சிப்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி இளவரசி ஜெயகாந்த் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் பேச அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் இளவரசி பி ஜெயகாந்த். மதுரை உசிலம்பட்டின்ற தான் என் ஊர். இங்கே நான் கேரளா திருச்சூர்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் மேடம் சொன்ன மாதிரி சிப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். முறுக்கு, மிச்சரு, அப்படி சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஐட்டம் பண்ணுறேன். ஒரு 400 சில்லர் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்வீட்ஸு, சிப்ஸு, ஹல்வா, அதே மாதிரி ஊறுகாய், அப்படி ஐட்டம்ஸு. நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் முறுக்கு வியாபாரம் தான். எங்கள் அப்பா முறுக்கெல்லாம் சுட்டு மண்டையில் கூடையில் வச்சு நடந்து விற்பார். அதெல்லாம் பார்த்து வளர்ந்தால் தான் நானும். நான் எங்கள் வீட்டில் பிறந்ததுலேருந்தே நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, தீ தள்ளுற வேலை, அந்த கூடையில் அட்டி போடுற வேலை, அப்படி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். அப்போ நான் பிறந்ததுலேருந்தே பார்த்த வேலையும். எனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்காரரோட அக்காளை கட்டிக்கிட்டாரு, நான் அவரை கட்டிக்கிட்டேன். ஒரு பாட்டர் சம்பிரதாயம் மாதிரி. அப்போ அவருக்கும் வேறு வேலை இல்லை, எனக்கும் வேறு வேலை இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே காசு இல்லாமல் வாழவே முடியாது, அது உண்மை தானே. அதனால நான் உடனே முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு வந்தேன். அப்படி எல்லா சூப்பர் மார்க்கெட் அந்த இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்டுகளை பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே நான் கேரளா திருச்சூர்ன்ற இடம் பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் என் கடை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி திருச்சூரில் ஒரு புத்தம்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு 2 ஷாப்பு வச்சுருக்கேன். அதே மாதிரி குர்க்கஞ்சேரின்ற ஒரு இடத்துல வச்சுருக்கேன், பெரிங்காவு. அது மாதிரி கொஞ்சம் குருவாயூர் ரூட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அப்படி ஒரு இப்போ 7வது அவுட்லெட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு 17 கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டுகளை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி வந்துச்சு. மேடம் சொன்ன ஒரு கதை இருக்குது அதில்.
நான் ஒரு 18 வயசில் தொடங்கி ஒரு 10 வருஷமாக நான் உழைச்சி நான் சொந்தமாக ஒரு வீடெல்லாம் வாங்கி ஒரு ஒமினி காரெல்லாம் வாங்கி நானும் எங்கள் ஊர்லேயே என்னமே சொல்லுவாங்க பாரு, எங்கள் வீட்டிலேயே நான் தான் ஒரு 5வது வரைக்கும் படித்த ஒரு மேதன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரளாவில் இருந்ததுனால தான் அதுவும் 5வது வரைக்கும் படிக்க விட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசானா பொண்ணுங்கள்லாம் படிக்க வேணாம், உனக்கு பழனின்னு படிக்க தெரியுமா, மதுரைன்னு தெரியுமா, இந்த இடத்துக்கு உனக்கு அட்ரஸ் தெரிஞ்சு பஸ்ஸு தெரிஞ்சு போயிடுவீல, அம்பிட்டு போதும் அப்படின்னு சொல்கிற ஊரில் பிறந்தவங்க தான் நான். எங்கள் ஆத்தா கிட்ட நான் என்னைக்கு பிறந்தேன்னு கேட்டேன்னா ஒரு சாணி மொழுகர் இன்னைக்கு தான் பிறந்தேன்னு சொல்லுவாள். என்ன காரணம்னா ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ, அதுவும் கூட எங்கள் ஆத்தாளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம் தான் எங்கள் ஊர். அப்போ அந்த ஊரில் இருந்துட்டு வந்து நம்ம திரிசூரில் இருக்கிறதுனால தான் அந்த 5வது வரைக்கும் படிக்க விட்டாங்க. அப்புறமேலுக்கு என்னன்னா நுப்பாட்டிட்டு திரும்பவும் நான் 10வது படிக்கிறேன். எப்படின்னா 6, 7, 8, 9 படிக்காமல் எங்கள் அண்ணங்கிட்டெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பட்னியெல்லாம் கிடந்து சும்மா நான் சாப்பிடாமல் இருந்தால் என்னை பள்ளிக்கூடம் சேர்த்துருவாங்கன்னு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் 10வது படிக்கிறேன். அப்படி அந்த 10வதுலேயும் ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆயிடுறேன். ஏன்னா 5வதுலேருந்து 10வது படிக்கையில் எவ்வளோ படிக்க முடியாதுல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறமேலுக்கு தான் 2வது வருஷம் அந்த காலேஜ் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறவங்களாம் படிக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜ். அந்த காலேஜில் வந்து அதிலே டாப்பராக வந்து 296 மார்க் வாங்கி அங்கே ஃபஸ்ட்டாக பாஸ் ஆனேன். இப்போ இந்த கதையில் என்னென்னா நம்ம அந்த ஸ்டெப்பாக பெருசானதுனால திரும்ப நான் கல்யாணம் ஆன பிறகு தான் நான் +2 படித்து முடித்தேன், டிகிரி ஃபஸ்ட் இயர் பண்ணேன். அதுக்கப்புறமேலுக்கு தான் அதுக்குள்ளே 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் மட்டும்தான் தலையில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, படிக்கிறதெல்லாம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்புறமேலுக்கு தன்னால் என்ன பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளாக படிக்க ஆரம்பித்தேன். தேங்காவில் என்னென்ன பண்ணலாம், மாங்காவில் என்னென்ன ஐட்டம் பண்ணலாம், பலாப்பழத்தில் வெரைட்டிஸ் என்ன இருக்குது, ஆர்கானிக் ஸ்டைலில் எப்படி பண்ண முடியும், சுகர் உள்ளவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன பண்ண முடியும். பேக்கரினாலே ஆளுகளுக்கு அறந்தடித்து ஓடுவாங்க. இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, மெயினாக சொல்லுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து பேக்கரி ப்ராடக்ட் அஸ்வதி ஹாட் சிப்ஸா நீங்கள் தைரியமாக வாங்குங்கன்ற அளவுக்கு நம்ம வளர்த்த முடிஞ்சுச்சு. அந்த கதையில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ட்ராஜடி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. நானும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் போட ஆரம்பித்தேன். பிக் பஸாரு, சிட்டி சென்ட்ரு இப்படிலாம் சொன்னால் ஒரு விதம் டெவலப் பண்ண ஷாப்புங்க அது. அந்த கடையில் விற்கிறேன்னு சொன்னாலே அடுத்தடுத்த ஊர்களில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அப்படியே நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் சொந்தமாக போட்டால் என்ன அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட என் மண்டைக்குள்ளே விடுறதெல்லாம் இந்த முறுக்கு மிச்சர் தான். ஏன்னா எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் அதுதான். அப்படியே என் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் இதே மாதிரி இருக்கும். அந்த பக்கமெல்லாம் சிப்ஸு போட்டுட்ருப்பாங்க, உளுந்த வடை பருப்பு வடை போட்டுருப்பாங்க, இங்கே ப்ரெட்டு சூடாக இறங்கிக்கிட்டு இருக்கும், பார்த்தா சூப்பராக இருக்கும். இந்த இதுக்குள்ளே வாங்குறானோ இல்லையோ என் சரக்கு விற்று போயிடும். அதான் என்னோடய ஆசையும் கூட. ஏன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான். பிஸ்னஸ்ஸு ஹை லெவலில் போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடைகளுக்கு நான் சரக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுத்துட்டு இருக்கிற டயத்தில் திடீர்னு என் மொத வாங்கின என்னோடய காரு திருடு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்டை திடீர்றானுங்க ஒரு 73 பவன் நகை திருடு போயிடுது. அப்படியே சொன்னால் ஒரு 8 திருட்டு என் வீட்டை சுற்றியே நடக்குது. என்னை சுற்றியும் என் வீட்டை சுற்றியும் நடக்குதுன்றாங்களே அது மாதிரி. அப்படி நடந்துகிட்ருக்க டயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வட்டம் நடக்கும்னே நம்ம யோசிப்போம்ல, நம்ம எங்கேயோ கவனிக்கலை, எங்கேயோ விட்டுட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வருவோம். அந்த யோசனையே என்னை நோயாளி ஆக்கிட்டுருச்சு. ஒரு 6 மாதம் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என் ஹஸ்பண்டு தான் எனக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவார், குளிப்பாட்டி விடுவார், ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஆனால் பிஸ்னஸில் வந்து திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டால், ஏம்மா அவங்க வந்திருக்காங்க நீ என்னன்னு பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு விவசாய ஃபேமிலி. நான் வந்து பிறந்ததுலேருந்தே அங்கேயே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அப்போ திரும்ப வந்து நிற்கல. எனக்கு அந்த 2 வீடு வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பேங்க்கில் லோன் எடுத்து தான் என்னோடய சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கினேன். அதே மாதிரி அன்றைக்கி 50 லட்சம் லோன் இருந்தது, 1,40,00,000 மாறிச்சு. என்னோடய இடமெல்லாம் ஜப்தி ஆகி போயிடுச்சு.
அப்படி பிடிச்சே நிற்க முடியாத அளவுக்கு வந்துட்டேன். அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படின்னா, இங்கே வந்து நம்மக்கிட்ட அன்ன வரைக்கும் என் பசங்கள்லாம் எப்படின்னா ராஜா மாதிரி இருப்பானுங்க. ஒரு 50 பேர் வேலை பார்க்குறதுக்கு நடுவில் சும்மா நடந்து போனால் கூட, தம்பி உனக்கு ஹார்லிக்ஸ் வேணுமாடா, உனக்கு நூடுல்ஸ் பண்ணித்தரவாடான்னு கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு, திரும்ப வந்து பார்க்கையில் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்களாடா, வர சொல்லு, எங்கேயும் ஓடி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணாலே பெருசாக வரமாட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நம்ம ஊருக்குள்ளே சாதாரணமாக பேசுவாங்க. இதில் இந்த அளவுக்கு விழுந்தா சும்மா விடுவாங்களா? எங்கள் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனைகள். எங்கள் ஆளுக பூரா எங்கள் வீட்டுக்காரரை வந்து நிறையா வைவாங்க. நான் அவளை 2 வீலர் ஓட்டும் போதே நினச்சேன்டா, அவளை நான் சும்மா அவளை பறக்க விட்டையில் மரத்தில் நடக்கிற மாதிரி நடந்தாடா உன் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் பயங்கர டெஸ்பாக இருப்பார். அப்படி இருக்கிற டயத்துலேருந்து பசங்கள்லாம் அப்படியே கண்ணில் ஒரு தண்ணி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கையில் என் பையனோட கண்ணே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி. அதை நினச்சாலே இன்னும் நான் படுக்க மாட்டேன்ற மாதிரி தான் இருப்பேன். அந்த லெவலில் இருந்துட்டு இந்த ஆளுகள்லாம் எங்களை கேட்க ஆரம்பித்தாங்க. என் இடத்துலலாம் 42 அட்டாச்மெண்ட் இருக்குது ஒரு வீட்டு பத்திரத்தில். எப்படின்னா இப்போ என்னோடய பத்திரத்தோட லெவல் இவ்வளோ ஹைட் இருக்குது அந்த பத்திரத்தை எடுத்ததுக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நானே பிஸ்னஸ் தொடங்கினேன். என்ன பண்ணி நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை. 4 ஆள் பார்க்குற இடத்துல இருக்கணும், ஆனால் வந்து ஒளிஞ்சு போகக்கூடாது, ஊரை விட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. 4 ஆள் பார்க்குற இடம்னா, நீங்கள் திருச்சூர் வழி வந்தீங்கன்னா பைபாஸை தாண்டி தான் வரணும். அந்த பைபாஸ் ஓரமாக ஒரு தள்ளு வண்டியை போட்டு நான் 2வது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னா 4 ஆள் பார்க்குற இடத்துல இருக்கணும்னு தான். இவ்வளோ கடன் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும் அந்த பிஸ்னஸை வச்சு. ஆனால் வந்து நான் ஊரை விட்டு போக மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் என் உயிரோட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து நம்மளை வைவாங்க. சில ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், இனி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இவ்வளவு ஸ்டேஜில் இருந்துட்டு இப்படி வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க, டென்ஷன் அடிக்காதீங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் அப்போவே நினச்சோம் நீங்கள் இவ்வளவு தான் வருவீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறையா எந்தெந்த ஆளுங்க எப்படி எப்படி இருக்கணும்னு ஒன்றுமே இல்லாத டயத்தில் தான் அவங்களோட குணம் பூரா நம்மளுக்கு தெரியும். அதில் இருக்கிறதுலே பெரிய கிராஜுவேஷன் என்ன தெரியுமா? பிஸ்னஸில் அப்படி ஒரு அப் அண்ட் டவுன் நம்ம பார்க்கணும். அந்த பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ன்றதே யோசிக்க முடியும். அது வரைக்கும் நான் என்னோட எப்படி தெரியுமா, நான் 7 பேர் எங்கள் வீட்டில், 7 பேர் அவங்க வீட்லேயும் நிறைய ஆளுங்க. ஆனால் வந்து நம்மளோட பொண்ணுனாலே நம்மளோட வீக்னஸ் என்ன தெரியுமா, நம்ம வந்து வீட்டுக்கு விருந்து வந்தால் இளவரசி சூப்பராக சாப்பாடாக்குவா, இளவரசி நல்லா மீன் குழம்பு வைப்பா, இளவரசி நல்லா மீன் கோழியெல்லாம் நல்லா சூப்பராக வைப்பான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லமுன்னா எனக்கு ஒரு இந்த ஷோல்டர்லாம் இது பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். எப்படின்னா நல்லா வைப்போம்ல, அவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள ட்ரீட் பண்ணுறது என்னோட பெரிய ஒரு ஹாபி. யார் இந்த விசிலு அப்படின்னு அப்படி இருக்கிற ஒரு இது. அந்த இது வந்து நான் பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போலாம் மனசில் என்ன நினப்பு தெரியுமா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம ஆளுங்க சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, நம்பிக்கை. அந்த ஒரு டைம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தாண்டி இளவரசி இங்கே இருக்க, இந்த உலகத்தில் யாருமே உனக்காக வேண்டி இல்லை அப்படிங்கிறது புரிய வைக்கிற ஒரு டைம் தான் அது. அந்த இதுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணி பழகினதுனால கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன கடை, கரண்டு தண்ணியெல்லாம் இல்லாத ஒரு கடை கிடைக்கிது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறேன், பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்படியே நெக்ஸ்ட்டு கடை அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் கேரளாவிலே சிறந்த தொழிலதிபராகவும் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராகவும் அமெரிக்காவிலேருந்து நான் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இப்போ போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக என்னை அங்கே தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு 1000 அவார்டுக்கு மேலே நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டு தான் எனக்கு கொடுத்துச்சு, என்னோடய தொழில் தான் என்னை இப்போ எல்லாத்துமே இன்றைக்கி நிற்கிற இந்த சேர் தந்ததெல்லாம் இந்த தொழில் தான் எனக்கு. நான் அங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் போகும்போது
எனக்கு ஒரு சேர் கூட கிடச்சதில்ல. உண்மையை சொன்னால் நான் ஒரு சிச்சுவேஷனை சொல்லி ஒரு வக்கீலை பார்க்கணும்னா கூட, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ்காரங்ககிட்ட போய் நான் கேட்பேன், சார் நீங்கள்லாம் எப்படி இவ்வளோ டெவலப் பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படிலாம் நம்ம கேட்டோம்னா ஒரு நம்ம பைசா கேட்க வந்துடுவாங்களோ ஒரு ஆளுகளோட சிந்தை. அதே மாதிரி அதே டயத்துக்கு என்னை இப்படி நிறைய என்டர்பிரைஸ் இப்பயும் பார்க்க வரேன். டெய்லி ஒரு 3 நாள் ஆச்சு இப்படி பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி இந்த சேர் கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு நான் சேர் கொடுக்கணுன்றதுனால தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு இதை கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளை மாதிரி நிறைய என்டர்பிரைஸ் இருக்காங்கன்றது எனக்கு என்னோட வாழ்க்கையிலேருந்து எனக்கு தெரியும். அதனால நான் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுமா ஏறி ஒவ்வொன்றுக்காக வேண்டி ஒவ்வொரு என்டர்பிரைஸ்க்கு ஒரு சின்ன வார்த்தையாச்சும் ஒரு ஊண்டுகோலாக இருக்காதா அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜ் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னென்ன கேட்கணுன்னாலும் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பதில் சொல்கிறேன். உங்களை ரொம்ப நாள் மீட் பண்ணணும் ஆசையில் இருந்தேன், அது நிறைவேறிடுச்சு மேடம். ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டிலேருந்து ஹோம் ஃபுட்டு பாரம்பரிய பவன்னு நடத்துகிறோம். ஹெல்த்தி ஃபுட்ஸ், அதாவது மில்லட்ஸ் எல்லாமே வச்சு பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் ஆர்டர் கொடுக்குறோம். அந்த சீசன் டைமில் நல்லா போகுது, மற்ற டைம் வந்து கம்மியாக லோவாக தான் போகும். தென் முக்கியமாக ரிலேஷன்ஸ்கிட்ட அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளே பெரிய படம் இருக்குது. பழக்கமானவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்கா, இந்த தடவை சாம்பிளாக தான் கேட்குறாங்க எல்லாருமே. இந்த வடிவேலு படத்தில் சொன்ன மாதிரி சாம்பிள் கொடுத்து அவங்க கடை வச்சுருவாங்க போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பணம் வசூலிக்கிறது, தென் எப்படி வந்து நம்ம இன்னும் வந்து மேலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த இது சொல்லுங்கள். என்னோட மெயின் ட்ராஜடி அங்கே தான் நடந்துச்சு. அதனால எனக்கு அதை சொல்லித்தரதுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம், நம்ம ப்ரொடக்ட் வந்து நம்ம தரமாக இருந்தால் நம்ம அந்த தரம் எங்கே வைக்கணுமோ அங்கே இடத்துக்கு நம்ம மாறணும். அவங்கக்கிட்ட நம்ம போய் கெஞ்சுறதை விட அவங்க நம்மக்கிட்ட கெஞ்சி ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு நம்ம ப்ராடக்டோட தரத்தை கூட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. அது அதே மாதிரி நம்ம இப்போ நான் திருச்சூரில் விற்கிறேன், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸோனில் தான் நான் நல்லா தான் இருக்கேன். அந்த ஸ்டைலில் இருந்து நம்ம கம்ஃபர்ட் ஸோனில் இருக்கிறதுனால தான் இங்கே அதே டயத்துக்கு நீங்கள் வெளிநாட்டு வேறு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நீங்கள் மாற்றி உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். நீங்கள் உங்களை தேடி ஆளுங்க வருவாங்களே தவிர அதான் நல்லது. இங்கேயே இருக்கக்கூடாது, நம்ம ஒரே ஸ்டைலில் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் எங்கே விற்கணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் தான் போகணும். அப்போ தன்னால் உங்களுக்கு பிராண்டு பில்ட் ஆகும். அமௌண்ட் வந்து வாங்குறது நான் சொல்கிறேன், நம்ம சொந்தக்காரங்ககிட்ட ஏன் போகிற, கண்டிப்பாக அங்கே இடமே இருக்காது, அங்கே 2 அடி சேர்த்து தான் விழுது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. பட் அமௌண்ட்டை வந்து வாங்குறதுக்குள்ள தான். நீங்கள் பேசாதீங்க, உங்கள் சவுண்டை குறைச்சிக்கங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாஃபுக்கிட்ட கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் மேனேஜரோ உங்கள் ஸ்டாஃபோ ஹெச்ஆரோ யாருக்காச்சும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான் நான் வசூல் பண்ணுற மாதிரி. அவங்க வந்து எனக்கு தெரியாது சார், நான் இது மட்டும்தான், மற்றதெல்லாம் எங்கள் ஸ்டாஃப் மேனேஜர் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்றுக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. திருச்சூருக்கு எந்த காரணத்துக்காக அங்கே போனீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எல்லாம் மழை இல்லாத ஒரு 7 வருஷம் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே விவசாயம்தான் ஃபுல்லாக, இப்போவும் விவசாயம்தான். அப்போ அப்படி இருக்க காலத்தில் வகுத்து குழப்புக்காக வேண்டி தான் எங்கள் அப்பா ஊருக்கு போனார். எங்கள் அண்ணங்கள்லாம் அங்கே முறுக்கு போடுற வீடுகளில் வேலைக்கு போனாங்க. அதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஒவ்வொரு ஆளும் கடை போட்டாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ண எங்கள் அப்பா போனார். அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அப்படியே கேரளா போயிட்டோம். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். எனக்கு இங்கே தமிழ் பேச மட்டும்தான் தெரியும், படிக்க பண்ண தெரியாது. உங்கள் ப்ராடக்ட்ஸில் வந்து எப்படி அந்த அது பேர் என்ன, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ்லாம் சேர்ப்பீங்களா இல்லையா? நம்மளுக்கு நாங்கள் 12 ப்ராடக்ட்டு தான் பண்ணுறோம். 12 ப்ராடக்ட்டுமே வாழைக்காய் சிப்ஸு, பலாப்பழ சிப்ஸு, மரவள்ளி சிப்ஸு அப்படி ஐட்டமாக. அதே மாதிரி அந்த ஐட்டத்தில் வந்து எந்த மசாலாஸும் தேக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, கேரளாவில் மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்குல்ல, எப்படி காய வைக்கிறீங்க? இந்த சன்கிற வேலையே இல்லை, அப்படியே ஃப்ரைடு ப்ராடக்ட் தான் ஃப்ரை பண்ணிடுறோம். சிப்ஸு தான், வேறு எதுவுமே உள்ளே சேர்க்க மாட்டிங்களா? சேர்க்க மாட்டோம். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் போய் படிங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் ஐட்டம், நம்மளுக்கு ஒரு ரசம் வைக்க தெரியும், ஒரு சாம்பார் வைக்க தெரியும் அப்படின்றதோட நம்ம பெரிய கம்ஃபர்ட்டுக்கு போயிடும். அப்படி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் இப்போ சிபிசிஆர்ஐ கேரளாவில் எல்லாம் இருக்குது. தேங்காவில் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அங்கே தான் போய் படிக்கணும்.
பத்தனந்திட்டான்ற ஒரு இடத்துல இருந்து தான் பலாப்பழத்தில் ஸ்பெஷல் படிக்கணும். இதெல்லாம் ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிகளில் போய் படிச்சிங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான தரத்தை நீங்கள் கூட்டிக்கிற முடியும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து மைசூரில் சிபிசார்னு இருக்குது, அங்கே வந்து நீங்கள் இந்த டெஸ்டிங் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இத்தனை டைம் இருக்கும், இத்தனை மாதம்தான் இதுக்கு வேலிடேஷன், இதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ, இது எல்லாமே அவங்களே சொல்லி தந்துடுவாங்க. நீங்கள் இத்தனை மாதம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். அப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எப்படி உங்களோட ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணீங்க? ஏதாவது வேஸ் சொன்னால் கொஞ்சம் ஈஸி. இதில் வந்து நீங்கள் நம்ம லோக்கலில் தான் மேடம் கஷ்டம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு சரக்கு கொடுத்து பாருங்கள். இப்போ மேடம் சொன்ன கொஸ்டின் இருக்குல்ல, அது கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தான். நம்ம வீட்டில் நம்ம முன்னாடி சொல்லுவாங்க பரவாயில்லம்மா நல்லா செஞ்சுருக்கேன்னுவாங்க. இதே வேறொரு ஆள் அவங்கக்கிட்ட ஒரு ஆர்டர் சொல்லட்டும், இந்த மாதிரி இளவரசி நல்லா சரக்கு போடுறா, அவகிட்டேருந்து ஒரு 10 கிலோ சிப்ஸு வாங்கி கொடுங்கன்னு நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அது நான் சாப்பிட்டேன் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதே காரணத்தை எதுக்கு காரணம்னா நீ நல்லாக்குறது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கவே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து ஸ்டேட் விட்டு போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதான் அதுக்கான வழிகள் ஏதாவது எப்படி ரீச் பண்ணுறது அடுத்த மார்க்கெட்டை அப்படிங்கிறது? நீங்கள் ரீச் பண்ணுறதுன்னா நெட்வொர்க்கை பில்டு பண்ணுங்கள் மேடம். நெட்வொர்க்குன்னா இப்போ நீங்கள் ரோட்டரி கிளப்பை பார்த்தீங்கல்ல, இந்த ரோட்டரி மாதிரி, லயன்ஸ் கிளப் மாதிரி, பிஎன்ஐ மாதிரி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி எல்லா நெட்வொர்க்லேயும் நீங்கள் போங்க, உங்கள் தலையை காமிங்க, அப்போ தான் நீங்கள் பில்ட் ஆகுங்க. நம்ம ஒரே இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் விசிபிள் ஆகுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுக்கு மற்றவங்கள தெரியும், அவங்களுக்கு நம்மளை தெரியும். நான் வீட்டிலே இப்போ எங்கள் ஊர்லேயே இருக்கேன்னு வைங்க, வேணா ஒரு 10 மாடு மேய்ச்சி அங்கே வேணா உட்காந்துருப்பேன். கண்டிப்பாக திருச்சூருன்ற மாதிரி ஒரு ஊருக்கு போனதுனாலையும் அந்த ஊரில் வந்து லேடிஸுக்கெல்லாம் பயங்கர என்கரேஜ் இருக்காங்க. அதை விட நம்ம வந்து நடந்துட்டுருக்கோம். நான் சொன்னேன்ல, அந்த திருடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற என்ன கிணத்துல கிடக்கிற தவக்கா மாதிரி தான் இருந்தேன். நான் கஞ்சி குடித்தேன், நான் பட்னியாக கிடந்தேனான்னு எவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி திருடு நடக்கிற போசை யாருமே என்னைய வந்து பார்க்கல. இன்றைக்கி நான் சும்மா பேசினா கூட ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் போய்கிட்டு தான் இருக்கும். அது என்ன காரணம்னா நம்ம பில்டு பண்ணணும். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இல்லையா, அதில் பாதி விஷயங்களை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு கம்பெனி இது வச்சுருந்தப்ப ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க, அது லாஸ் ஆகிறப்ப அவங்க கண்ணை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப இப்போ நம்ம மீண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை பார்த்து ரொம்ப கீழாக பேசினவங்களை திருப்பி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது? நீங்கள் எதுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, நமக்கு என்னதான் அவங்க பேசினாலும் நீ அப்போ அப்படி பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்கள யோசிக்கிறீங்க, நீங்கள் உங்களை யோசிங்க, நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணுங்க. காரணம் என்ன, நீங்கள் எப்படின்னா, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இப்போது. அது மாதிரி 2-3 ட்ரைனிங் நானும் நடத்துவேன். அதே மாதிரி நானும் படிக்க போவேன். அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு இவங்கெல்லாம் யோசிக்கவே நேரம் இருக்காது. அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்போம், இப்படி பார்த்து ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடணும். நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது. யோசிச்சிங்கன்னா நம்ம தான் திரும்ப அதுக்குள்ளே போவோம். தேங்க்யூ. எல்லா ஸ்டோர்ஸுமே உங்களோட ஓன் ஸ்டோர்ஸா இல்லை are you open for franchise also or is it only in Kerala or are you open even in Tamil Nadu? ஏன்னா இங்கே ராஜபாளையத்தில் நல்ல சிப்ஸ் இல்லை. உண்மையான இங்கே இருக்கிற ராஜபாளையம்ல நல்ல சிப்ஸ் உண்மையாகவே இல்லை. ஸோ யூஸ் த கனெக்ட், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஸோ இஃப் தேர் இஸ் நாட் நெசஸ்லி இங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை, வி கேன் டேக் த வேர்ட் ஃபார்வர்ட். ஆர் யூ டூயிங் ஃப்ரான்ச்சைசி மாடல் as well? சார், நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு தான் இப்படி எல்லா இடத்துக்கும் வர்றேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இப்போ என் பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தன் MBA பண்ணுறான், இன்னொருத்தன் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறான். இவங்களுக்கெல்லாம் ஒரு கெரியர் மாதிரி கொஞ்சம் பெருசான பருவம் வரவும்ன்ற ஆசையில் தான் இருந்தேன். இப்போ என்னோடய மகனோட ஃபியான்சி தான் என்னை வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும்.
நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா 5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். அதில் வந்த கண்ணீர் தான் அந்தது. அன்றைக்கி அந்த ஃபோட்டோ பிடிக்கும்போதே நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். எப்படின்னா அது பிஹைண்ட் குட்ஸில் பிடிச்ச ஃபோட்டோ. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி என்னை பார்த்தா கண்ணெலாம் வெள்ளையாக இருக்கும். அது சந்தோஷத்தை தந்தவங்களே அவங்க தான். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மே 28க்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது. அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சு போக ஆரம்பிச்சிருக்கோம். சென்னை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு தான் நாங்கள் 2-3 தடவை பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி துபாய் கராமா சென்டரில் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஊராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலபாரில் ஒன்று வரப்போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே ஃபிக்ஸ் ஆகுதோ ஷுவராக நாங்கள் பண்ணிக்குவோம். எங்களோட ப்ராடக்ட் என்னென்னா கொள்ள நாளைக்கு இருக்காது. ஏன்னா அதுக்கு மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் 3 நாள் 5 நாள் 10 நாள். இப்போ கேரளாவில் நம்ம ஊரில் இடித்த எள்ளூருண்டை இருக்குல்ல, அதை நான் பண்ணி அந்த ஊர் மந்திரிக்கு கொடுக்குறேன், பினராயி விஜயனுக்கு கொடுக்குறேன், நரேந்திர மோடிக்கு நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல டேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் எடுக்கிற இடம் பெருசாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி இடங்கள் என்னைய மாதிரி ஒரு ஃபுட்டில் பைத்தியமான ஆளுகளை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆசை அந்த மாதிரி ப்ராடக்டே கொடுக்கணும். நிறைய ஃபுட் பைத்தியம் நாங்களும் இருக்கோம். வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க. தேங்க்யூ. சந்தோஷம் சார். Chairman of this event, Mrs. Sahana B. Manan, to honor our guest of honor. Now I request Madam's daughter-in-law to share the dais. Please, ma'am.